இவர் தான் வந்து நமக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டு நம்மளை இங்கே வர வச்சது. நம்ம பிளான் எல்லாத்தையும் இந்த முழு சிக்கனும் நம்ம எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கங்க. இது வந்து அணில் இருக்குல்ல, ஸோ அணில் முடியால் செஞ்சது. இது வந்து மான் இருக்குல்ல, ஸோ மானோட முடியில் செஞ்சதுங்க. ஒரு வழியாக செம்ம ஹைட்டுக்கு வந்துட்டோம் மக்களே. கீழே பாருங்க, மணி கேட்குறாங்க. ஸோ காசு கொடுத்தா தான் அழைச்சிட்டு போவோங்கிறாங்க. ஆற்றுல எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க. அடித்த மழை அப்படி நம்மளை கரெக்டாக வந்து சென்டர் ரோட்டில் இறக்கி விட்டாங்க. இங்கே ஒரு விஷயம் நான் பார்த்தேங்க. காலைல ஏன்ச்சி யூரின் போகலான்னு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. என் பேர் லோகேஷ். நம்ம வந்து இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. அதுவும் எப்படின்னா லிஃப்ட்டு கேட்டு பணம் இல்லாமல் அப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி நம்ம லிஃப்ட்டு கேட்டு சென்னையில் ஆரம்பித்த நம்மளோட பயணம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அசாம் நாகாலாண்டு பார்டரில் தாங்க இருக்கோம். ஸோ நார்த் ஈஸ்ட் என்ட்ரி ஆயாச்சு. என்ட்ரி ஆனோடனே வேறு மாதிரியே இருந்துச்சுங்க. லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கும். ஸோ அப்படியே லிஃப்ட் கேட்டு நம்ம வந்து பார்டர் கிராஸ் பண்ணி இப்போ வந்து நாகாலாண்டில் ஒரு பேம்போ ஹவுஸில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம். ஏன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து மான் வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம போக போகிறோம். அப்புறம் வந்து நம்மளை வந்து ட்ரெயினில் வர சொல்லி டிக்கெட் எடுத்து அனுப்பி விட்டார் தெரியுமா. ஸோ அந்த பையனை மீட் பண்ணவும் நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி அவனையும் மீட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த வில்லேஜையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நைட்டு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு நாகாலாண்டு வந்ததுலேருந்தே நைட்டை பற்றி பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நேற்று வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எனக்கு வந்து ஒரு வீடு கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் லாஸ்ட் வீடியோவில் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொடூரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. ஐயோ, இப்போ தான் வந்து அப்படியே லைட்டாக வந்து அப்படியே தூத்தல் போட ஆரம்பிக்குது. மார்னிங் விடிய காலில் எனக்கு பயம் வந்துருச்சுங்க. அந்த மாதிரி வந்து இடி, கொடூரமான இடி சத்தங்க. இடியும் மின்னலுமா அடித்து நைட்டுன்றது அப்படியே ஒரு மாதிரி திக்குன்னு இருந்துச்சு. வீட்டில் தான் நம்ம தங்கியிருந்தோம். அதனால் கொடூரமான பயம், சரியான ஃபீவருங்க. எனக்கு இந்த மாதிரி ஃபீவர் எனக்கு வந்ததே கிடையாது இது வரைக்கும் ட்ராவலில். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் ஹெவி ஃபீவரை ஃபீல் பண்ணுறேன். ஐயோ, சத்தியமாக என்னால் முடியலங்க. இத்தனை நாள் வந்து இருமல் தான் இருந்துச்சு. ஆனால் நேற்று நைட்டு நான் தூங்கி ஏஞ்சி காலைல தொட்டு பார்க்குறேன், கொடூரமாக கொதிக்குதுங்க உடம்பு. என்னால் சுத்தமாக முடியல. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. இப்போ வேறு கிளம்பி அடுத்த வில்லேஜுக்கு நம்ம போகணும். இந்த இடத்துல தாங்க நம்ம நேற்று ஸ்டே பண்ணியிருந்தோம். செம்மையாக இருக்குல்ல, வேறு லெவலுங்க. ஸோ இதான் பேம்போ ஹவுஸு. எப்படின்னா பேம்போ ட்ரீயை வச்சே வந்து ஃபுல் வீடு கட்டியிருப்பாங்க. அப்புறம் மேலே கீற்று லைட்டாக போட்டு மேலே அந்த இது தகரம் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே தாங்க நேற்று நைட்டு நம்ம வந்து உள்ளே ஸ்டே பண்ணியிருந்தோம். சுற்றிலும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு காடு. ஐயோ, ரொம்ப ரிஸ்க்குங்க. பயங்கரமான காடாக இருக்குது, அடர்த்தியான காடாக இருக்குது, டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்குது. இங்கே ஒரு விஷயம் நான் பார்த்தேங்க. காலைல ஏன்ச்சி யூரின் போகலான்னு வந்தேன். இங்கே பார்த்தீங்களா, பாய்சனஸ் ஸ்பைடர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்புறம் வெளில வந்தப்போ உடம்பு முடியலன்னு சொன்னேன். ஸோ அப்படியே இஞ்சி பட்டை ஏலக்காய் என்னென்னமோ போட்டு ஒரு டீ ஒன்று போட்டு கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் வந்து இன்னும் பார்க்கல, வித்தியாசமாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டு, ஆனால் டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. சுத்தமாக உடம்பு முடியல. இப்போ போயிட்டு அப்படியே நம்ம லிஃப்ட்டு கேட்டு போக வேண்டியதான். இங்கேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணணும். அந்த 36 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா என்னால் ஸ்பீடாக பேச முடியல, அந்த அளவுக்கு எனர்ஜி இல்லை உடம்புல. அப்படியே வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. டீயை குடிச்சிட்டு இப்போ தான் வந்து தொண்டை ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அப்படியே நடந்து போக வேண்டியதான். லிஃப்ட்டு கிடச்சிச்சு அப்படின்னா லிஃப்ட்டு கேட்டு நம்ம போயிடலாம். இப்போதைக்கு எந்த வெஹிக்கிளுமே வரலைங்க. ஸோ வந்துச்சுன்னா அப்படியே நம்ம லிஃப்ட்டு கேட்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ ஆப்போசிட்டில் தெரியுது பாருங்க மவுண்டன்ஸ், அதில் தான் ஏறி போகணும். நிறைய பெண்டு இருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லிஃப்ட்டு கிடச்சிருச்சுங்க. இவங்க கொஞ்சம் தூரம் தான் போகிறாங்களா. ஸோ போகிற வரைக்கும் இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி ஓகே போவா அப்படின்னு சொல்லி. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குங்க. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. நம்மளை கரெக்டாக வந்து சென்டர் ரோட்டில் இறக்கி விட்டாங்க. ஸோ இங்கேருந்து ரைட்டு போனோம் அப்படின்னா மான் வில்லேஜ், லெஃப்ட்டு போனோம்னா சங்ஷான்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸு. ஸோ பீஃப் வெட்டிக்கிட்டு இருக்காங்க மார்னிங்கு. இங்கே வந்து எல்லாருமே வெஜ்ஜு சாப்பிட்றது ரொம்ப ரேருங்க. மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் தான். ஸோ வாங்க அப்படியே மோன் ரோடு பிடிப்போம். காட்டு வழி பாதைங்க. ஐயோ, காட் ரோடு இது. அப்படியே வந்து கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரைட்டாக போவோம், அப்புறம் ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு லிஃப்ட்டு கிடச்சிருச்சுங்க. ஓகே லிஃப்ட்டு கொடுக்கலான்னு பார்த்தா மணி கேட்குறாங்க. ஸோ காசு கொடுத்தா தான் அழைச்சிட்டு போவோங்கிறாங்க. அதனால் வேணான்னாச்சு. ஓப்பன் பண்ணாங்க, காசு இல்லைன்னு சொன்னேன். ஸோ காசு இல்லைன்னு சொன்னாலே இல்லை வேறு காடி பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிங்க அப்படியே நம்ம போக வேண்டியதுதான். இன்றைக்கி ரொம்ப கஷ்டம் போல் லிஃப்ட்டு கிடைக்கிறது. ஆற்றுல எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு பாருங்க. அடித்த மழை அப்படி காலைல விடிய காலில் டெய்லி மழை பெய்யுமாங்க இங்கே. அதுவும் லோக்கல் எல்லாருமே நிப்பாட்டி எங்கேருந்து வர, எங்கே போகிற, எதுக்காக வந்த, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, இந்த மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி வாங்க. லிஃப்ட்டும் கிடைக்கலங்க. ஒரு வண்டி கூட போகல ரோட்டில், ரொம்ப ரேராக போகுது.
என்னை சுற்றி எங்கே பார்த்தாலும் மரம் தாங்க இருக்குது. ஆனால் ஒரு சொட்டு காற்று அடிக்க மாட்டேங்குது. அப்படியே செம்ம ஹாட்டாக இருக்குது. அவ்வளோ மரம் இருந்தும் ஒரு சொட்டு காற்று கூட வரலங்க. அதுதான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஸோ ஃபைனலி ஒரு லிஃப்ட்டு கிடச்சிருச்சுங்க. கேட்டுக்கிட்டே இருந்தோம் ரொம்ப நேரம். பட் கடைசியாக நம்ம கிடச்சிருச்சு. இவங்க கூட தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்படியே நம்மளோட பயணம் மோனை நோக்கி போயிட்டுருக்கு. சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இவ்வளோ நேரம் வந்து ஒரு மாதிரி நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. அடுத்தது மழை பெஞ்சிச்சு. இப்போ ஃபுல்லாக அப்படியே பனிமூட்டம் ஆகிடுச்சு. சுற்றி 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 ஏறிக்கிட்டே இருக்கும் மேலே. எப்போ போய் சேருவோன்னே தெரியலங்க. ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே வந்து ஆஃப் ரோடு தான். அது கொஞ்சம் அப்படியே அதனால தான் வந்து பேசுகிறப்ப விட்டு பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ரோடு அப்படியே குதிக்குதுங்க. சதக்குன்னு சொல்லிட்டு இங்கே அதிகமாக வந்து லேண்ட்ஸ்லைட்லாம் நடக்குதுங்க. ஸோ எங்கே பார்த்தாலுமே வந்து அப்படியே மண் எல்லாம் அப்படியே சரிஞ்சு போய் தான் கிடக்கு. ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே மண் வந்து மேலேருந்து அப்படியே சரிஞ்சு வந்து கீழே கொட்டி கிடக்கு. ஸோ ரோடே வந்து ரொம்ப மோசமாக இருக்குங்க. பட் ஆனால் பிளேஸ் ஓகே. பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு தாங்க. ஸோ இது வந்து அந்தளவுக்கு வந்து சேஃப் கிடையாது. பட் ஆனால் ஓகே சொல்லலாம், போகலாம், அந்த மாதிரி இருக்குது. மான் டவுன் கிட்டே வந்தாச்சு. அங்கே ஃபுல்லாக எவ்வளோ பெரிய ஊர் அது, எப்பா செம்ம பெருசுங்க. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம. வழி ஃபுல்லாகவே ஆஃப் ரோடு தான், ஃபுல்லாக ஆஃப் ரோடு. அப்புறம் லேண்ட்ஸ்லைடு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் நல்ல க்ரீனரி, நல்ல கிளைமேட் தாங்க சூப்பராக இருக்குது. நல்லா மழை பெய்யுது. ஸோ அது வேறு கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் ஃபுல்லாக ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஒரு வழியாக மோன் டவுனுக்குள்ளே வந்தாச்சுங்க. வெல்கம் டு மோன் டவுன். ஸோ அப்படியே இதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரியல. அவங்க வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க வேறு ரூட்டில் போயிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அப்படியே வந்து உள்ளே போக வேண்டியதாங்க. எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பட் எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. என்ன பயமா இல்லை ஷையா அதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியல. பட் ஆனால் உள்ளுணர்வு வந்து ஏதோ சொல்லுது. எனக்கு புரிஞ்சே தான் புரிய மாட்டேங்குது என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஒரு ப்ளஸ் என்னென்னா, யூடியூபர்னு சொன்னால் ரொம்ப மதிக்கிறாங்கங்க. அதுதான் வந்து இங்கே பிரச்சனையே கிடையாது எனக்கு. ஸோ நார்மல் பீப்புளாக ட்ராவல் பண்ணுறதுக்கும் ஒரு யூடியூபராக ட்ராவல் பண்ணுறதுக்கும் இன்றைக்கி தாங்க எனக்கு வந்து நல்லதாக தோணியிருக்கு. ஸோ நார்மலாக நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பார்ப்பாங்க. இப்போ யூடியூபருங்கிறனால கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்க. ஓகே நம்ம ஊரை காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கொஞ்சம் ஜாலியாக இருக்குங்க, சந்தோஷமாக இருக்குது. ஸோ வாங்க இங்கே போகலாம். அப்படி 0 கிலோமீட்டர். ஒரு வழியாக செம்ம ஹைட்டுக்கு வந்துட்டோம் மக்கள். கீழே பாருங்கள், வேறு மாதிரி லொக்கேஷனுங்க. ஆனால் சீரியஸ்லி நம்ம கீழே போகணும். இப்போ நம்ம மேலே இருக்கோம். மேலேருந்து அப்படியே கீழே போகணும். ஸோ கீழே போயிட்டு திருப்பி மேலே போகணும். அப்படி தான் இங்கே போயிட்டுருக்கு ரூட் எல்லாம். ஐயோ வேறு மாதிரி வியூ பாயிண்ட்டுங்க. அப்படியே க்ரீனரியாக அப்படியே வந்து டர்ஃபு மாதிரி போயிட்டுருக்குங்க மவுண்டெயின்ஸ்லாம். இப்போ ஹைட்டில் இருக்கும். அடுத்தது இன்னும் ஹைட்டு போகணும். அப்புறம் திருப்பி டவுன் வரும். ஒரு வழியாக மோன் வில்லேஜ் வந்தாச்சு. ஸோ அங்கே தெரியறது வில்லேஜ். நம்ம போகிறது வந்து இப்போ டவுன் சைடு. ஸோ இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த ரோஹன்னு ஒரு பையன் சொல்லியிருந்தேன். ஸோ அவன் மீட் பண்ண தான் நம்ம வந்திருந்தோம். அந்த பையனுக்கு லிஃப்ட்டே கிடைக்கலன்னு சொல்லி பாதியில் நின்றுட்டு இருக்காப்புல. ஸோ அவர் வந்து என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மோன் டவுன் இருக்குல்ல, ஸோ இந்த டவுனோட எஸ்பி நம்பர் கொடுத்தாப்புல. ஸோ எஸ்பிக்கு ஃபோன் அடித்தேன். சார் இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணுறேன், இப்போ உங்கள் வில்லேஜில் வந்திருக்கேன். ஸோ எனக்கு ஃபுட்டு ஸ்டே அரேஞ்ச் பண்ண முடியுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் ப்ராப்ளமே இல்லைப்பா, நான் வந்து இப்போ அவுட் ஆஃப் டவுனில் இருக்கேன், நீ வந்து எஸ்பி ஆஃபீஸ் போயிட்டு நான் அங்கே உள்ளவங்கள்ட்ட சொல்லிடுறேன், தே வில் ஹெல்ப் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எஸ்பி ஆஃபீஸ் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எஸ்பி ஆஃபீஸில் தாங்க இருக்கோம். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு வந்து சாப்பாடு கேட்டோன்னா அதுக்கான திங்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஷன் ஜாமாக இருக்குது. அதாவது ரைஸு, அப்புறம் பொட்டேட்டோ, அப்புறம் ஸ்நாக்ஸு. ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துருக்கு. No, they gave this.
ஸோ இந்த மாதிரி ரேஷன் திங்ஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் இப்போ வந்து எங்கே அழைச்சிட்டு போக போகிறாங்கன்னா சர்ச்சு ஒன்று இருக்கான். ஸோ சர்ச்சோட கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு ரூம் இருக்கான். ஸோ அந்த ரூமுக்கு அழைச்சிட்டு போய் நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வேறு லெவல் ஹெல்ப்புங்க நாகாலாந்து போலீஸு. சீரியஸ்லி எஸ்பி ஒருத்தவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி சொன்னோன்னா அவங்க வார்த்தைக்கு பார்த்தீங்களா ஒரு பார்சலே கொண்டு வந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் சார் என்கிட்ட குக் பண்ணுறதுக்குலாம் திங்ஸ் இல்லை, இது குக் பண்ணுறதுக்கான ஜாமான் எதுவும் இல்லை சார் அப்படின்னேன். சரி ஓகேப்பா வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. இதை வச்சுட்டு போயிருக்காங்க, இதை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக எங்கே போயிட்டுருக்கோம்னா சர்ச்சுக்கு தான் அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கேருந்து நேராக சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு இது சொன்னாங்க, அங்கே ப்ளேஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட் நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். வேறு லெவலுங்க. ஆனால் சீரியஸ்லி வந்து நாகாலாந்து போலீஸ் வந்து ரெஸ்பெக்ட் அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒரே ஒரு டைம் தான் எதிர்பார்க்காம கால் பண்ணேன். பட் ஆனால் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ எனக்கு மனசு என்ன வருத்தமாக இருக்குன்னா நமக்கான அந்த திங்ஸை வாங்கி அது வேஸ்ட்டாக போகுது பார்த்தீங்களா. ஸோ அவங்க ஆசையை நம்மள்கிட்ட கொடுத்தாங்க, பட் அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியல. அதை நினச்சாதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதே என்கிட்ட நேரம் அந்த குக் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டவ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அவ்வளோ திங்ஸ் கொடுத்துருக்காங்க, சால்ட்லேருந்து ஸ்பைசஸ்லேருந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள கீ செயின் பார்த்தீங்களா, இது வந்து அணில் இருக்குல்ல, ஸோ அணில் முடியால் செஞ்சது. இது வந்து மான் இருக்குல்ல, ஸோ மானோட முடியில் செஞ்சதுங்க. ஒரிஜினலு, டூப்ளிகேட் கிடையாது, ஒரிஜினலு. அப்புறம் இது எதோட எலும்புன்னு தெரியல கரெக்டாக. ஸோ இங்கே எல்லாமே வித்தியாசமாக தாங்க இருக்குது, எல்லாம் ஒரிஜினலுங்க. அதை நினச்சா தான் எனக்கே ஒரு மாதிரி டர்ராகுது. என்னடா இது அணிலெலாம் வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க கீ செயினில் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நைட்டு நம்ம வந்து இந்த ஸ்பெஷல் சர்ச்சில் தாங்க ஸ்டே பண்ண போகிறோம். ஸ்பெஷல் சர்ச்சில் நமக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரூமில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அந்த போலீஸ் அண்ணா வந்து என்ன தான் தேடி போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோங்க. நான் இது வரைக்கும் சர்ச் போனது கிடையாது. மஸ்ஜித்லாம் போயிருக்கேன், அப்புறம் கோயிலெலாம் போயிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கோம் மக்களே. சூப்பரான வைப்பு, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கிது. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரீ டைமில் போ ப்ரோ, நீ இன்னும் சர்ச்சே விசிட் பண்ணல ப்ரோ ட்ராவலில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது உங்களுக்காக மக்களே. ஸோ சர்ச்சும் நம்ம வந்து விசிட் பண்ணியாச்சு, எம்மதமும் நமக்கு சம்மதம் தான். ஸோ இன்றைக்கி நைட் நம்ம வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணோம். யா சார். ஸோ டீ குடிக்க கூப்பிட்றாங்க, போயிட்டு டீ குடிச்சு. ஹாய் சார். ஹாய், தேங்க்யூ ஃபார் ஹோஸ்டிங். ஸோ ஐ வில் கம் சார், ஐ வில் ஷோ த ரூம் அண்ட் தென் ஐ வில் கம். ஸோ நம்ம வந்து ரூமை பார்த்துடலாங்க. ரூமை பார்த்துட்டு நம்ம போயிட்டு டீ குடிக்க கூப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு வந்து சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. 1 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நீ மட்டும் சாப்பிட்டா போதும் ப்ரோ, உனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்களா, இது தாங்க மோன் சிட்டி, மோன் டவுனு. ஸோ நமக்கு வந்து இந்த ஒரு வியூ பாயிண்டில் தான் வந்து ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹியர் நம்மளோட கெஸ்ட் ஹவுஸ், சர்ச்சோட கெஸ்ட் ஹவுஸ் இது. ஸோ அதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டே கொடுத்துருக்காங்க. செம்மையாகவே இருக்கும் ரூமு. அதுவும் இல்லாமல் இந்த வியூவை பாருங்களேன், மொத்த டவுனும் இருக்குங்க. அப்படி இந்த முழு சிக்கனும் எனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்கங்க. எவ்வளோ நல்ல மனசு பார்த்தீங்களா. இந்த திங்ஸு நம்ம வந்து கிட்டத்தட்ட நிறைய நாள் இருக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு நமக்கு தேவையான திங்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்திருக்காங்க. நான் என்ன நினச்சேன், ட்ராவல் கொடுக்கறதுக்கு நினச்சேன். இல்லை, இது நம்ம இங்கே ஸ்டே பண்ண போகிறோம்ல, ஸோ அதனால் நிறைய நாள் நினச்சிக்கிட்டு எனக்கு தேவையான மொத்த இது வாங்கிட்டு வந்துட்டாங்க. பட் நான் சொன்னேன் நாளைக்கு கிளம்பிடுவேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த மொத்த சிக்கனும் என் ஒருத்தவனுக்கு மட்டும்தாங்க. நான் என்ன சொன்னேன், சரி அப்போனா நானே சமைச்சிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி சமையல் நம்மளோட தாங்க. ரைஸும் தாளும் அவங்க வச்சு முடிச்சிட்டாங்க. ஸோ சிக்கன் வந்து நம்ம ஊர் சவுத் இந்தியன் ஸ்டைலில் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எல்லா திங்ஸுமே கட் பண்ணி வச்சிட்டாங்க. நம்ம செய்கிறப்ப நம்ம மட்டும்தான் செய்யணும், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சிக்கனையும் நான் தான் கட் பண்ணேன். ஸோ ஆனியன்ஸ் அப்புறம் என்னென்ன தேவையோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அப்படியே சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதாங்க. ஸோ ஃபைனலாக அந்த பையனை மீட் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த பையன்தான், இவர் தான் நம்ம சொன்னோம். இவர் தான் வந்து நமக்கு ட்ரெயினுக்கு டிக்கெட் போட்டு நம்மளை இங்கே வர வச்சது. நம்ம பிளான் எல்லாத்தையும். வணக்கம் நண்பர்களே. ஓ வணக்கம் மக்களே. மக்களே எப்படி இருக்கீங்க நண்பர்களே? இவங்க நல்லா தமிழ் பேசுவாங்க, கொஞ்சம் தமிழ் பேசு தெரியும். நல்லா இருக்கே இல்லை. ஸோ இந்த பையன் தான் வந்து நமக்கு வந்து ஹிட்ச்ஹைக்கிங் இந்த ஐடியாஸ்லாம் கொடுத்தது. பட் thanks man, nice to meet you. Same here. Bolo Bulga Tamil Bulga. I should edit the video, so I forgot to speak Tamil. I don't remember. I forgot a lot of Tamil. I forgot. I cannot say. Okay. So கொஞ்ச நாள் வந்து நாங்கள் சேர்ந்து ட்ராவல் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேக் டு சோலோ ட்ராவல். ஸோ இந்த பையனை பார்க்கறதுக்காக தாங்க இவ்வளோ தூரம் நம்ம வந்தோம், பார்த்தாச்சு. ஸோ அங்கே வேறு சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு, போயிட்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி தூக்கத்தை போட வேண்டியதான். ஸோ சிக்கன் சமைச்சு முடிச்சாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வந்து ட்ரை ஆகட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் கிரேவியாக இருக்குது, அதை கொஞ்சம் வந்து ட்ரை பண்ணிட்டா அற்புதமாக இருக்கும். டேஸ்ட்டு சும்மா பக்காவாக இருக்குது.
இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவை அழகான இந்த சன்செட்டில் அப்படியே முடிச்சுக்கலாங்க. ஸோ பாய், குட் நைட். நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு, ஃபஸ்ட்டு தண்ணி இருக்குது, போயிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நான் போய் தூங்க போகிறேன். எல்லாருக்கும் பை மக்களே. குட் நைட், குட் நைட், குட் நைட்.